ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து வெட்டி வேர் செடி. நான் இப்போ தான் புதுசாக வச்சுருக்கேன், தரையில் வச்சுருக்கேன். வேறு எப்படியாவது கொஞ்சம் ஆழமாக தோண்டி தான் எடுக்கணும். 1 வருஷம் ஆகும் நம்மளுக்கு. இந்த இலையெல்லாம் பழுத்து காஞ்சு போகிற சமயத்தில் தான் நம்ம வெட்டி வேரை வந்து தோண்டி எடுக்க முடியும். எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு வேலை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம டெய்லியும் எதை பார்த்து ஓடுறோம் அப்படின்னு இல்லாமல் இப்போ இருக்கிற உலகம் வந்து ஓடிட்டுருக்கு. எல்லோரும் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை, மணி அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளம் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க இக்கிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இக்கிகை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணுறதுனால அவங்க வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வேலை பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து அதை பார்த்து அதை வந்து அந்த டேயில் நம்ம கொஞ்ச நேரமாவது செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகலாம். ப்ளஸ் வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். அந்த வகையில் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய டேயோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சு வந்தாலும் என்னோடய செடிகள் இதுக்கிட்ட வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்ச செடி வந்து நல்லா வளர்ந்து அதில் ஒரு பூ வந்து ஒரு சின்ன காயோ பழமோ விடும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட செடியிலேருந்து பறித்து சாப்பிட்ற அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ட்ராயிங் பிடிக்கலாம், கார்டனிங் பிடிக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கலாம். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு 1/2 an hour அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் அலாட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டே வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்களோட கார்டனில் இருக்கிற பூ, அப்புறம் காய்ங்க, பழங்க இதையெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பறிச்சிட்டு இருந்தோம். எல்லா நேரமே ஈவினிங் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டான மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்களோட இந்த 7 days ரோஸ் ஃப்ளார்ஸ் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பொறிச்சு வச்சோம்னா நம்ம சாமிக்கு ஃப்ளவர் வேஷில் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பஞ்சாக வந்து நிறைய அழகாக விட ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து வர கிளைமேட்டில் வந்து நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். லேசான பூச்சிக்கு மட்டும்தான் வரும். நம்ம உரம் கொடுத்தோம்னா சம்மர் கம்மியாயிடுச்சு, நம்மளுக்கு பூ, காய், பழம் எல்லாமே கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், அதாவது அது கொடுக்குற உரம் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வெயில் காலத்தில் இந்த பூவெல்லாம் அப்படியே வெளுத்து போன மாதிரி வாடின மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லா ஃப்ளார்ஸுமே அதோட ஒரிஜினல் கலர்ஸ்க்கு அழகாக வந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து அதுங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஒரே ஒரு செரி பழம் விட்டுருந்தது இன்றைக்கும். சரி, அதை வந்து நேற்று விட்டதெல்லாம் நான் பறித்து சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு செரி பழத்தை பறிச்சுக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். காஷ்மீர் ரோஸ் வெரைட்டி வந்து நம்மளுக்கு தினமுமே வந்து பூ கொடுத்துட்டே இருக்கும். 1-2 பூவாவது மினிமம் இருக்கும். நம்ம அந்த வெரைட்டி வச்சோம்னா நம்மளுக்கு, நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃப்ளார்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வெரைட்டி ட்ரை பண்ணலாம். மல்பெரி பாருங்கள், குட்டி குட்டியாக நல்லா பழமாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜெட்புரா வந்து நான் இந்த தடவை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துட்டேன். சங்குப்பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் கார்டன்லேருந்து கிடச்ச பூ. பாருங்கள் அழகாக இருக்குது. மஞ்சள் கலர் பூ வந்து நம்ம எப்போவுமே கார்டனில் வைக்கணுங்க. அது ஒரு பாசிட்டிவ் வைப், ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு ஃப்ளாரை வந்து இடையில வச்சு விடுங்க. நான் யூஸ்வலாக மேரிகோல்டு எப்போவுமே வச்சு விட்டுருப்பேன். வந்து எங்கள் கார்டனில் வந்து கிரேப்ஸ், மல்பெரிஸ், செரிஸ், ஃப்ளார்ஸ் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். ஈவினிங்கில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதோட ஃபுல் ப்ளூம்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. 2 daysக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, பறித்து வச்சாச்சு. கத்திரிக்காவும் இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட ஹார்வெஸ்ட்டு. ஃப்ளார்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, சங்குப்பூ, திராட்சை, மல்பெரி, செரி எல்லாமே வந்து எடுத்துட்டேன். இருந்தது இவ்வளோ தான். அதனால்
கொஞ்சம்னாலும் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஒரு ட்ரே ஃபுல்லாக இன்றைக்கி என்னோடய ஹார்வெஸ்ட் நிறைஞ்சிருச்சு பாருங்கள். இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரே கம்ப்ளீட்டாக நிறைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 டேஸ்க்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.